இது என்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தட் ஐ எம் கோயிங் டு வோட். ஆஸ் எ யங்ஸ்டர், ஆஸ் அ யூத் ஆஃப் த நேஷன், எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ பாலிடிக்ஸ் கிரவுண்டில் எனக்கு என்ன புரிதல் இருக்குன்றத நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரூல் பண்ணுற பார்ட்டி மேலே எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை, அதான் உண்மை. ஆனால் நிறைய விஷயத்தில் நல்லது பண்ணியிருக்காங்க. புதல்வன் திட்டம் நிறைய நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப பாதித்த விஷயம் சொல்கிறது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் ட்ரக் கண்ட்ரோல் இஷ்யூவும் சொல்லலாம். கன்ஃபார்ம் ஒரு ஆட்சியில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும், எனக்கு அது புரியுது. இது இது 2 எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த இது பண்ணலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வேறு வேறு பார்ட்டி சேஞ்ச் ஆகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்க்குறப்போ அப்போசிஷன் பார்ட்டியில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னா அவங்க சென்ட்ரல் கூட வச்சுக்கிற அலையன்ஸ் எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் இது பண்ணி சொல்லி போகலான்னு பார்த்தா அவங்க அப்போசிஷனில் ஸ்ட்ராங்காக இல்லை. ரூலிங் பார்ட்டியோட அப்போசிஷன் பார்ட்டி எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் கலை எதார்த்தம். சரி, அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, புது வரவுகள். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால் ஏதாவது பிரச்சனைனா வாட் எவர் இட் இஸ் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் 20 வருஷமாக பார்த்து வளர்ந்தது அப்படி தான். பொலிட்டிக்கல் அதான் பாலிடிக்ஸ். நீங்கள் உங்களோட உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கலன்னா பாலிடிக்ஸ் வந்துட்டு அது பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்போ எனக்கு அந்த கட்சி மேலே ஈடுபாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஓகே, அடுத்து தமிழ்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கட்சி. அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிக்கு போகணும்னு சொல்ல ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஆப்ஷனே தெரில. இப்போ ரூல் பண்ணுற கட்சியை விட்டால் எனக்கு ஒரு ஆப்ஷனே தெரில. என்ன நான் இது பண்ணிவிட்டு போட்டு அப்போசிஷன் பார்ட்டிக்கு போட்டாலும் கூட அப்போசிஷன் பார்ட்டி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ரிலீஜன் வச்சு இது பண்ணுறதும் அவங்களோட அலையன்ஸ் ரிலீஜன் வச்சு இது பண்ணுறதும் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்துட்டு மற்ற நார்த் ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். நம்மளோட டெவலப்மெண்ட் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நம்மளை கொண்டு போய் அவங்க கூட கம்பேர் பண்ணுறவங்க கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி பேசுறதுன்ட்டு. அப்படி இருக்கிறப்போ என்னோட கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் எனக்கு தீரல. என்னோட குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.